வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா எறா கிரேவி. இதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எறா கிரேவி செய்கிறதுக்காக 1 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 600லேருந்து 650 கிராம் வரைக்கும் வரும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த மாதிரி வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு கை கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை முனையில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. 10 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. எறா சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியறதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் தனியா மிளகாத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துடலாம். எறாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்குங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி மசாலாவில் எறாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த எறா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. எறா வேகும் போது அதுலேருந்தே நமக்கு தண்ணி விடும். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க. எறா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கரண்டி வச்சு கலக்க வேண்டாம். எறா உடஞ்சிரும். இப்போ எறா கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ எறா வேகிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம மூடி வைக்க வேண்டாம். எறா உடஞ்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். இப்போ தண்ணி அதிகமாக பெருகிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எறால உள்ள தண்ணி இப்போ நல்லா வத்திடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், எறா கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த எறா கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான எறா கிரேவி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.